ஆமாம் சார், அப்படியே வந்துடும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து முதல் பாயிண்ட் வந்து மயக்க நிலை. இந்த மயக்க நிலை வந்து எல்லாருக்குமே இப்படி எடுத்துருங்க சார், இந்த பகுதியா. மயக்க நிலை வந்து எல்லாருக்குமே ஏற்படும். எல்லாம் கவனிச்சிங்க. நம்ம இப்போ பார்க்குற முதலுதவி பாயிண்ட் வந்து மயக்க நிலை. எல்லா விதமான மயக்க நிலைக்கும் ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்ட் இருக்கு. அதில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் மயக்கத்திலிருந்து உடனடியாக நிவாரணம் பெறலாம். அப்போ வந்து மயக்கம் யாராருக்கு வரும்? இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டயாபெட்டிஸ் நிறைய பேருக்கு இருக்கு. ரத்தத்தின் சர்க்கரை அளவு ரொம்ப அதிகமாகும் போதும் ரொம்ப குறைவு ஏற்படும் போது டக்குன்னு மயக்கம் வரும், கீழே விழுந்துருவாங்க. ரெண்டாவது ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்றது உயர் ரத்த அழுத்தம். உயர் ரத்த அழுத்தம் அதிகமாகும் போதும் ரொம்ப லோ ஆகும் போது ஏற்படுவது மயக்கம். மூணாவது சிம்டம்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக் வரும்போது மயக்கத்து விழுந்துருவாங்க. இது உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்பு. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா பசியோடு இருக்கிறவங்களுக்கும் சில பேருக்கு மயக்கம் வரும். நாலாவது உடல் ரீதியாக நெர்வ்ஸ் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தாலும் மயக்க நிலை ஏற்படும். இதெல்லாம் உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் வரக்கூடிய மயக்க நிலை. சும்மா ஆக்சிடென்ட், டூ வீலரில் போகிறோம், காரில் போகிறோம், ஏதாவது சும்மா ஆக்சிடென்ட் ஏற்படும் போது தலையில் அடிப்படலாம், எங்கேயாச்சும் அடிபட்டுச்சுன்னா திடீர்னு மயக்க நிலை ஏற்படும். எல்லா விதமான மயக்க நிலைக்கும் ஒருத்தர் மயக்கம் வருதுன்னு சொன்னாலே இல்லை மயக்கத்துக்கு கீழே விழுந்துட்டாலே சொல்கிற பாயிண்ட்ல அழுத்தம் கொடுத்தீங்கன்னா மயக்கத்திலேருந்து நிவாரணம் கிடைக்கும். மயக்கத்திலேருந்து அவர் கண்ணு முடிஞ்சிட்டாருன்னா அவரே சொல்லுவார், எனக்கு ப்ரெஷர் இருக்கு, எனக்கு சுகர் இருக்கு சார், சாப்பிடாம வந்துட்டேன் அப்படின்னா உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று சுகருக்கோ ப்ரெஷருக்கோ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிடலாம். சாப்பிடாம வந்துட்டாருன்னா ஹோட்டலில் இட்லி ஏதாவது சாப்பிட்டு போயிடலாம். இது ஒரு கண்டிஷன். அடுத்தது இந்த ஆக்சிடென்ட்ல மயக்கம் ஏற்படுத்து பாருங்க. ஒரு 10 பேருக்கு ஒரே நேரத்தில் மயக்கத்தில் இருப்பாங்கன்னா யாருக்கு ஹார்ட்ல அடிபட்டுருக்கு, யாருக்கு தலையில் அடிபட்டுருக்குன்னு நமக்கு தெரியாது. இந்த பாயிண்ட்ல அழுத்தம் கொடுத்துட்டோம்னா ரிலீஃப் ஆயிரும். சில பேருக்கு நெஞ்சில ரொம்ப வலியா இருக்குன்னா யாருக்கு அதிகமான பாதிப்புல இருக்கலாம் அவங்கள முதல்ல மருத்துவமனைக்கு அழைச்சி போய் சிகிச்சை கொடுக்கலாம். ஏன்னா இப்போ 10 பேரும் மயக்க நிலையில் இருந்தால் யாருக்கு தூக்குறதுன்னு தெரியாது. இது எல்லாத்துக்குமே இந்த அற்புதமான பாயிண்ட் வந்து மயக்க நிலையை நமக்கு பயன்படும். அதே போல நேச்சுரல் டிசாஸ்டர், இப்போ நிறைய தண்ணி வருது, காற்று அடிக்குது, இந்த பய உணர்வுல சில பேருக்கு மயக்கம் வந்துடும். அதுலேருந்து ரிலீவ் பண்ணுறதுக்கும் இந்த புள்ளி பயன்படும். ஆக எல்லா விதமான மயக்க நிலைக்கும் உடனடியாக 1 நிமிஷம் தான் ட்ரீட்மெண்ட். இதுக்கு 1 நிமிஷத்தில் அவங்க கண்ணை முடிச்சு பார்த்துருவாங்க. அவங்கள்ட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டுக்கிட்டு உடல் ரீதியாக பாதிப்பு இருந்தால் மருத்துவமனைக்கு தேவைப்பட்டு அழைச்சிட்டு போகலாம், தேவையில்லைன்னா அதுலேயே ரெமடி ஆகிடும். இந்த பாயிண்ட் எந்த இடத்துல இருக்குது, எப்படி அழுத்தம் கொடுக்கணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் சார். வாங்க தெரிஞ்சோம். அப்படியே படுத்துங்க. ஆமாம், நேராக படுத்துங்க, நேராக. இப்போ நல்லா கவனிச்சிங்க. மயக்கம் வரக்கூடியவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலை கீழே விழுந்துடுறாங்க. இப்போ ஒருத்தர் மயக்கம் எடுத்து விழுந்துட்டாருன்னா தூக்குறதுக்கு எத்தனை பேர் வேணும்? குறைந்தபட்சம் வந்து நம்ம ஒருத்தர் தூக்குறதுக்கு 2 பேர் 3 பேராச்சும் வேணும். நம்ம எவ்வளோ ஹைட்ல இருந்தாலும் உடனடியாக என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பாருங்க, இந்த பொசிஷன்ல எங்க அவசர ஆபத்துல நீங்க ஒரு ஆள் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸா யாரா இருந்தாலும் இந்த கையை அப்படி வச்சுட்டு அப்படி தூக்கிட வேண்டியது. அப்படி தூக்கிட்டு இப்படி படுத்துருங்க சார். அப்பதான் இந்த பக்கம் படுது, இந்த பக்கம் அப்படியே படுத்துங்க. எல்லா விதமான மயக்க நிலைக்கும் உடனே அப்படி தூக்கிட்டு அப்படி வச்சுட்டீங்கன்னு வச்சுங்க. இந்த பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா மிடில் ஆஃப் த அப்பர் லிப், நடுவு தட்டின் மேல் பகுதியில் உள்ள பாயிண்ட் தான் வந்து ஒரு மயக்க நிலைக்கு உள்ள அக்குப்ரெஷர் பாயிண்ட். மிடில் ஆஃப் த அப்பர் லிப். இந்த கட்டவரல் அப்படி மூடிக்கணும். இந்த பாருங்க, இந்த கட்டவரல் அப்படி வச்சு அப்படியே ரொட்டேஷனல் ப்ரெஷர் நல்லா, ஒரு பாம்பு வருதுன்னா எப்படி நம்ம ஓடுறோமோ அது மாதிரி நல்லா வச்சு 30 செகண்ட் தான் ரொட்டேஷனல் ப்ரெஷர் நல்லா கொடுத்துட்டோம் அப்படின்னா உடனடியாக மயக்கத்திலிருந்து நிவாரணம் கிடைக்கும். இந்த பாயிண்ட் வந்து உடனே வந்து நல்ல மயக்கத்திலிருந்து நிவாரணம் கிடைக்கும். நல்லா கவனிச்சிங்க. அப்படியே ரொட்டேஷனல் ப்ரெஷர் நல்லா மயக்கத்தில் இருந்தாலும் அப்படியே மயக்கத்திலிருந்து உடனடியாக நிவாரணம் கிடைக்கும். இந்த புள்ளியை வந்து எல்லா விதமான மயக்க நிலைக்கு நம்ம பயன்படுத்தலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா இப்படி உட்காந்துங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா டெய்லி வீட்டில் ஏதாவது உடல் ரீதியாக இருப்பார். சில பேருக்கு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் மயக்கம் வருதுப்பாங்க. அவங்களுக்கு இந்த புள்ளியை பயன்படுத்தலாம். மூணாவது, நம்ம எந்த இடத்துக்கு போனாலும், ஒரு திருமண விழாவுக்கு போனாலும், டூரிஸ்ட் பிளேஸ் போனாலும், டெம்பிளுக்கு போனாலும் மயக்க நிலை ஏற்படுத்துன்னு யாருக்கு தெரியாமல் உதவி செய்யலாம். நமக்கே வந்தாலும் இந்த பாயிண்டை வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த மேலுத்தட்டு நடுப்பகுதியில் இப்படி வச்சுக்கிட்டு ரொட்டேஷனல் ப்ரெஷர் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் தேவையில்லை. ப்ரெஷர் கிடைச்சா அப்புறம் எப்படி வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். அந்த இடத்துல ப்ரெஷர் கொடுத்துட்டுனா ரீச் டு எனர்ஜி பிரெயின், உடனே மயக்கத்திலிருந்து நிவாரணம் கிடைக்கும். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாங்களா, தேவையான மருத்துவ முறையை வச்சு லைஃப் சேவ் பண்ணலாம். ஏன்னா மயக்கத்தில் இருக்கிறவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது. மயக்கம் தெளிஞ்சாதான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கு. இதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உயர் சக்கரை வியாதி, உயர் ரத்த அழுத்தம்,
மற்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் மயக்கத்திலிருந்து நிவாரண புள்ளி இந்த புள்ளி பயன்படும். வீட்டில் உள்ள பெரியவங்க யாருக்கும் டெய்லி மயக்கம் வர்றாப்புல இருந்தாலும் இந்த புள்ளியை பயன்படுத்திங்கன்னா பிரெயினுக்கு ஆக்சிஜன் போகிறதுனால மயக்கத்திலிருந்து நிவாரணம் கிடைக்கும். இந்த பாயிண்டை வச்சுக்கலாம். இந்த சின்ன குழந்தைகளுக்கு வீட்டில் உள்ளவங்களும் எபிலப்சி பிட்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி யாராச்சும் உறவினர்களோ நண்பர்களோ தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா இந்த புள்ளி டெய்லி 30 செகண்ட் ரெகுலராக 2 மாதம் கொடுத்துட்டு வர சொல்லுங்கள். பிட்ஸ்லேருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். இந்த பாயிண்டை வந்து எல்லாரும் நினப்பு வச்சுக்கலாம். இதில் சைட் எஃபெக்ட் கிடையாது. யூ கேன் அப்ளை ப்ரெஷர், கரெக்ட் பாயிண்ட் கம் ரிசல்ட்டு, ராங் பாயிண்ட் நோ ரிசல்ட். அதனால சைட் எஃபெக்டே கிடையாது. கரெக்டாக பண்ணிக்கலாம். இதை நீங்கள் என்ன சார் எல்லாருக்கும் பண்ணலாம். குழந்தைக்கு மெதுவாக பண்ணணும், பெரியவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக பண்ண, அவ்வளோதான். இதில் சைட் எஃபெக்ட் கிடையாது. இது ஒரு பாயிண்டை நல்லா நினப்பு வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆமாம் அப்படிமா மேல் உதட்டி நடுப்பகுதியில், இந்த மேல் உதட்டி நடுப்பகுதியில் இருக்கிற புள்ளி அழுத்தம் கொடுக்கும்போது கவர் ஆகிடும். இந்த கட்டவரில் அப்படி மூடிக்கிட்டு அப்படி வச்சு அப்படியே ரொட்டேஷன் ப்ரெஷர் அவ்வளோதான் விட்டு விட்டு அப்படியே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நல்ல எனர்ஜி கிடைக்கும். இது மயக்கத்திலிருந்து நிவாரணம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான அக்குபஞ்சர் பாயிண்ட். கட்டவரில் தான் கொடுக்கணும், அப்போதான் அழுத்தம் கிடைக்கும். பாக்கி விரலில் கொடுத்தீங்கன்னா அழுத்தம் சரியா கிடைக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது பாயிண்ட் மூச்சு திணறல். நிறைய பேருக்கு இன்னைக்கு பாதிக்கப்படுறது என்னன்னா, மூச்சு விட கஷ்டப்படுவாங்க, மூச்சு திணறல் இழுக்கும். சில பேருக்கு பேச்சு மூச்சு இல்லாமல் மயங்கி விழுந்துருவாங்க, மூச்சு திணறல் ஏற்படும், மூச்சு அடைப்புகள் ஏற்படும், சிம்டம்ஸ் ஆஃப் த ஹார்ட் பெயின் ஏற்படும், ஹார்ட் ஹெவினஸா இருக்கும். இந்த 4 சிம்டம்ஸ் எப்போ இருந்தாலும் உடனடியாக நம்ம வந்து அழுத்தம் கொடுத்தோம்னா அதுல இருந்து நிவாரணம் பெறலாம். அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு, உங்களுக்கு சொல்லி தரணும். இந்த பாருங்க, கையில பாத்தீங்கன்னா இந்த கட்டவரல் இருக்கு பாருங்க, கட்டவரல் கீழே, இந்த கட்டவரல் கீழே இந்த பகுதி வந்து ஹார்ட்டுக்கு லெங்ஸ் கூடிய பாயிண்ட். இந்த இடத்துல அழுத்தம் கொடுப்பதன் மூலம் ஒரே நேரத்துல இருதயமும் ஹார்ட் வந்து நல்லா பங்கன் ஆகும். இது எதுக்கு பயன்படுத்துறதுன்னா, மூச்சு விட்டு அப்படியே கஷ்டப்படுவாங்க, ஆக்சிஜன் பற்றாக்குறையா இருக்கும், ரொம்ப ஹெவினஸா இருக்கும் செஸ்ட், அப்ப நெஞ்சு அடைக்கிறாப்புல இருக்கும். இந்த மாதிரி 3 சிம்டம்ஸ் எது இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அதுல இருந்து நிவாரணம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா சில பேருக்கு பாத்தீங்கன்னா நெஞ்ச வலிக்கிறாப்புல இருக்கும்பாங்க. அந்த சூழ்நிலை என்ன பண்ணுவோம், மிட் நைட்டா இருந்தாலும் எப்ப இருந்தாலும் ரீச் டு ஹாஸ்பிட்டல். நம்ம இப்ப இருக்கிற இடத்துல இருந்து மருத்துவமனைக்கு சென்று டாக்டர் வந்து சிகிச்சை கொடுக்க வரை நம்ம உயிரை பாதுகாப்பதற்காக இந்த அக்குப்ரெஷர் புள்ளிகள் நமக்கு பயன்படும் சில நேரங்கள்ல. அப்ப இந்த பாயிண்ட் வந்து எதுக்கு போயிருந்தா, இருதயமும் லங்ஸும் ஒரே நேரத்துல பங்கன் ஆகக்கூடிய ஒரு பாயிண்ட் வந்து நம்ம கையில இருக்கக்கூடிய புள்ளி. இந்த இடத்துல அழுத்தம் கொடுப்பது மூலம் மூச்சு திணறல், மூச்சு வாங்குதல், சிம்டம்ஸ் ஆஃப் த ஹார்ட் பெயின் இதை வந்து ரிலீஃப் ஆகும். இதை எதுக்கு பயன்படுத்தலாம்னா, மூச்சு விட கஷ்டப்படுறவங்க, மூச்சு அடைப்பு, அதே மாதிரி ஹார்ட் அட்டாக், நெஞ்சு படபடப்பு தன்மை, அதாவது வலி, இது எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். மெதுவாக வந்து இந்த மூச்சு திணறல் வர்றவங்களுக்கு இதுலயே கொடுத்துட்டோம்னா கண்ட்ரோல் ஆயிரும். நெஞ்சு வலி வர்றவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் இதுல வந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த புள்ளியை வந்து எப்படி அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னா, சாதாரணமாக பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி டயத்தில் எதுவுமே இருக்காது, நம்ம கை தான். இந்த 4 விரல் இருக்கு பாருங்க, அப்படி வச்சுக்கணும். 4 விரல பம்பிங் ப்ரெஷர் அப்படியே எந்த அளவுக்கு வேகமாக கொடுக்குமோ அப்படியே விட்டு விட்டு கொடுக்கும்போது அது ஒரு மூவ்மெண்ட் ஆகும்போது என்ன ஆகும், இந்த பிரீத்திங் வந்து நல்லா இருக்கும். நமக்கு அப்படியே வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் 1 நிமிஷம். சில நேரங்களில் விட்டு விட்டு கொடுக்கணும். ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸ் நேரத்தில் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் வந்து கொடுக்குற வரைக்கும் நீங்கள் 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டே வரலாம். நல்லா வந்து ரிலீஃப் ஏற்படும். இந்த புள்ளியை அப்படியே கொடுக்கணும். இது மாதிரி கொடுத்தீங்கன்னா அழுத்தம் சரியாக கிடைக்காது. இது மாதிரி வந்து இந்த 4 விரலை வச்சு அப்படி வச்சுட்டீங்களா, அப்படியே பம்பிங் ப்ரெஷர். அதே மாதிரி ஆஸ்மா, வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்க டெய்லி வந்து 30 செகண்ட் அப்படியே கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அது வந்து நல்லா ரிலீஃப் ஏற்படும். அந்த நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் அந்த உள்ள குழாய்கள் அடைப்புகள்லாம் நீங்கி பிரீத்திங் வந்து நல்லா போகிறதுக்கும் இந்த பாயிண்ட் வந்து பயன்படும். பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், இல்லை ஏர்லைன்ஸில் போகிறோம், இல்லை டெம்பிள் போகிறோம், எந்த மாதிரி நேரங்களில் மூச்சுத்திணறல் ஏற்படும் போது உடனடியாக இந்த பாயிண்டில் வந்து நம்ம அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அதிலிருந்து நமக்கு வந்து நிவாரணம் கிடைக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து நிறைய வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் பற்றாக்குறையால் நிறைய பேர் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. சின்ன சின்ன புள்ளிகள் நம்ம உடலில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு உதவும். இதெல்லாம் வந்து சிம்பிளான விஷயங்கள். நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை பயன்படுத்தும் போது நமக்கு மட்டுமல்ல மற்றவங்களுக்கும் பயன்படும். அதே மாதிரி சின்ன குழந்தைகள் வந்து மூச்சு விட கஷ்டப்பட்டுச்சுன்னா இந்த கட்டவரலை வச்சு இந்த இடத்துல மசாஜ் கொடுத்தா போகிறோம். இப்படியே நல்லா மசாஜ் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா பிரீத்திங் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா இந்த புள்ளிகள்லாம் வந்து விலை மதிக்க முடியாத ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் நம்ம உடலில் இருக்கிறது. இது எதுக்கு பயன்படுதுன்னா, மூச்சு திணறல், மூச்சு விட கஷ்டப்படுது, சிம்டம்ஸ் ஆஃப் த ஹார்ட் அட்டாக். இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்னு நெஞ்சு வலிக்கும் போது நம்ம ஹாஸ்பிட்டலில் அழைச்சிட்டு போவோம். ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குற வரைக்கும் எந்த விதமான ரெமடியும் இல்லை. அந்த மாதிரி நேரங்களில் இதெல்லாம் கொடுக்கும்போது நம்ம லைஃப் சேவ் பண்ணுறதுக்கு நல்லா பயன்படும். 4 விரல் அப்படி வச்சுக்க வேண்டியது. எந்த அளவுக்கு நம்மளால அழுத்தம் கொடுக்க முடியுமோ விட்டு விட்டு ப்ரெஷர்
நமக்கே இந்த மாதிரி மூச்சு கஷ்டமோ ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தால் கூட வீட்டுக்கு போகிற வரைக்கும் இல்லை ஆஸ்பத்திரி போகிற வரைக்கும் நம்ம பாதுகாத்துக்குள்ள எந்த நேரத்துலையும் எந்த இடத்துலையும் இதை பயன்படுத்தலாம். மற்றவங்களுக்கு சொல்லலாம். இல்லை வெளிநாட்டில் இருந்தால் கூட இப்போ வீடியோ எடுத்து டக்குன்னு அனுப்பிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. அந்த அளவுக்கு இப்போ டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. இதை வந்து பயன்படுத்திக்கலாம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். முன்னாடி சொன்னது வந்து எல்லா விதமான மயக்க நிலைக்கும், இது வந்து மூச்சுத்திணறல், மூச்சு விட கஷ்டப்படுதல் போன்ற பிரச்சனைக்கு இதை பயன்படுத்தணும். ஆமா, ஏதோ ஒரு கையில லெப்ட்ல பண்ணாதான் ப்ரெஷர் கிடைக்கும், ரைட்ல சரியா கிடைக்காது. லெப்ட்ல வச்சு நல்லா பண்ண வேண்டியதுதான் அந்த கையில. அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் பண்ணா போறது. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா மன அழுத்தம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மன அழுத்தம், டென்ஷன், படபடப்பு தன்மை இதெல்லாம் இருக்கும். சரி, ஒரு ஆபத்துன்னு வச்சுங்களேன், கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சிடும், என்ன செய்யறதுன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் நம்மளை வந்து ஸ்டடி பண்ணிக்கணும். அது மாதிரி உயர் ரத்த அழுத்தம் இருக்கும்போதோ மூச்சுத்தன்மை இருக்கும்போதோ நிறைய பேருக்கு வந்து படபடப்பு தன்மை ஏற்படும். பால்பிட்டேஷன் அப்படின்னு சொல்றது. அப்போ பல்ஸ் வந்து பார்க்கும்போது நார்மலா 95, 85 இந்த ரேஞ்சில் இருக்கிறது 110, 120 இது மாதிரிலாம் போகும். இப்போ படபடப்பு, டென்ஷன், மன அழுத்தம் இது மாதிரி இருக்கிறத ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்ட் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட், இந்த சுண்டு விரல் இருக்கு பாருங்க, இந்த சுண்டு விரலுக்கும் இந்த மோதிர விரலுக்கும் இடையில நேராக ஒரு கோடு போட்டு இந்த கிரீஸ் முடிகிற இடத்துல இப்படியே நேராக ஒரு கோடு போட்டு இந்த ரிஸ்ட் கிரீஸில் முடிகிற இடத்துல இப்போ பேனா வச்சிருக்க மாதிரி அந்த இடத்துல உள்ள புள்ளி, இது வந்து H7 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அக்கு ப்ரெஷர் பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல வந்து இந்த இடத்துல இந்த விரல் இருக்கு பாருங்க, இந்த விரலை அப்படி வச்சு அப்படியே ரொட்டேஷனல் ப்ரெஷர் மெதுவாக ஒரு 25 கவுண்ட் மெதுவாக கண்ணை மூடிட்டு கொடுத்தீங்கன்னா மனதை அமைதி ஏற்படும். இதே பாயிண்டை வந்து தூக்கமே வராமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த புள்ளியை பயன்படுத்தலாம். நல்லா வந்து தூக்க உணர்வுல கொடுக்கும். இங்கே கொடுங்க, அந்த கையை கொடுங்க, நல்லா இந்த கையை கொடுங்க, என்ன இப்படி திரும்பி உட்காருங்க, கண்ணை மூடிட்டு உட்காருங்க. இந்த மாதிரி பாயிண்ட் இதுல இருந்து இப்படி கையை போயிட்டு இப்படி வச்சிடணும். இப்படி வச்சுட்டு கண்ணை முடிங்க, இந்த கையை அப்படி வச்சுட்டு அப்படியே ரொட்டேஷனல் ப்ரெஷர் இப்போ கொடுக்குறோம் பாருங்க, அப்படி கொடுக்குறோமா. இது எதுக்கு பயன்படுத்தா? மன அழுத்தம், மன இறுக்கம், டென்ஷன், படபடப்பு தன்மை, தூக்கமின்மை இது எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். என்ன சார் திட்டு ரிலாக்ஸ் ஆகும் அப்படியே. எதுக்குன்னா ரொம்ப டென்ஷனா இருக்கும், படபடப்பு தன்மையா இருக்கு. இப்ப குடும்பத்துல யாராக்கும் உடல்நிலை சரியில்லைன்னு வச்சுங்க, ஃபாதர் மதருக்கு என்ன செய்யறதுனே புரியாது. அப்ப இந்த மாதிரி பண்ணும்போது மனம் ஒருநிலைப்பட்டு அமைதியாகும். அப்ப முறையானதை தவறு இல்லாம எந்த பணியும் நம்ம செய்யலாம். இது எதுக்கு பயன்படுத்துறதுன்னா பய உணர்வுகள் அதிகமா இருக்கிறது, மன அழுத்தம். ஏமா அப்படி எடுங்கம்மா, மன அழுத்தம், மன இறுக்கம், படபடப்பு தன்மை எல்லாத்துக்கும் இந்த புள்ளியை வந்து பயன்படுத்தலாம். சப்போஸ் நீங்க இங்க வரும்போது இப்படி கையை வச்சுட்டீங்கன்னா கவர் ஆயிடும். புள்ளி எல்லாம் ஊசி அளவு தான் இருக்கும். இந்த கையை இப்படி பண்ணும்போது லேசா கவர் ஆயிடும். அதை பயன்படுத்திக்கலாம். முதல்ல பயன்படுத்துறது மயக்கத்துக்கு, அடுத்தது நம்ம வந்து மூச்சு திணறலுக்கு பயன்படுத்தணும். அதுக்கு அடுத்தபடியாக பய உணர்வுகளையும், டென்ஷன், படபடப்பு தன்மை, இந்த பால்பிட்டேஷன் அப்படின்னு சொல்றது படபடப்பு, அதுக்கும் இந்த புள்ளியை வந்து பயன்படுத்தலாம். இந்த 3 புள்ளியை நல்லா நினப்பு வச்சுக்கணும். அடுத்த பாயிண்ட் வந்து முக்கியமான பாயிண்ட், நம்ம உடலில் இருந்து வெளியேறக்கூடிய ரத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய புள்ளி. இது முக்கியமான பாயிண்ட். இந்த உடலில் இருந்து ரத்தம் எப்பப்ப வெளியேறும்னா ஸ்மால் ஆக்சிடென்ட், சின்ன விபத்துக்கள் ஏற்படும் போது தலையில அடிப்படலாம், காலில் அடிப்படலாம், கையில் அடிப்படலாம், ரத்தம் போயிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டவல் போட்டு கட்டி துணி கட்டி ரீச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போவோம். சின்னதான காயமா இருந்துச்சுன்னா நம்மளே வந்து மேனேஜ் பண்ணிக்குவோம். அந்த விபத்துக்களால வெளிப்பகுதியில ரத்தம் வெளிப்பேறத கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்படுத்துறதுக்கு இந்த புள்ளி பயன்படும். 1. 2வது உடல் ரீதியா ஏற்படக்கூடிய பாதிப்பு, பைல்ஸ் ப்ராப்ளத்தினால நிறைய பேருக்கு பிளட் போயிட்டு இருக்கும், இல்ல வாமிட்டிங், பிளட் வாமிட்டிங் இது மாதிரி சமயங்கள்லயும் இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த புள்ளி பயன்படும். 3வது வந்து இப்போ ஆப்ரேஷன் பண்றாங்க பாருங்க, கட்டுப்படும் போது ரத்த கசிவுகள் ஏற்படும், அந்த கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த புள்ளி வந்து பயன்படும். 4வது வந்து மகளிருக்கு வந்து மென்சுரல் ப்ராப்ளம் வந்து அதிகமா
பீரியட் போயிட்டு இருக்கிறத கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த புள்ளி பயன்படும். இது எப்படி கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பென்சில்லாம் சீவுறோம், நகத்தில் வந்து ரத்தம் வந்துடுது, நம்ம என்ன செய்வோம், வாயில் வைப்போம், கொஞ்சம் நேரம் அதை கண்ட்ரோல் ஆயிரும். அதே மெத்தடில் தான் இந்த அக்கு ப்ரெஷர் பாயிண்ட் வந்து உடலில் இருக்கிறது. இப்போ ஒரு கட்டை போட்டுரும், அடிபட்டுருக்கு, கட்டை போட்டுரும், ஹாஸ்பிட்டல் போகிறோம், அந்த நேரத்தில் இந்த பாயிண்டையும் பண்ணிட்டு போனோம்னா வேகமாக வெளியேறக்கூடிய பிளட் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆயிரும். இது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களையும் யாருக்கு வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது அற்புதமான புள்ளி. இந்த பாருங்க, கையில் வந்து இந்த புள்ளியெல்லாம் வந்து இந்த எல்போ கிரீஸ் அப்படின்னு சொல்றது. எல்போ கிரீஸ் அப்படின்னா முழங்கை மடிப்பு ரேகையின் மத்தியில் உள்ளது. இதை வந்து சென்டரில் இந்த கட்டவரெல்லாம் அப்படி வச்சிடணும். இப்படி வந்து நல்லா அப்படி வச்சு ஒரு அழுத்தி கட்டவரில் வச்சுட்டு அப்படி ரொட்டேஷனல் ப்ரெஷர் அப்படியே வந்து ஒரு 30 செகண்ட் இந்த ப்ரெஷர் இது மாதிரி கிடைக்கணும். இப்போ காலில் அடிபட்டு ஒருத்தருக்கு பிளட் போயிட்டு இருக்கு, ஒரு கட்டை போட்டுரும், இதில் அப்படியே கொடுத்துட்டு வர்றோம், கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறக்கூடிய பிளட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆயிரும் உடல்ல. இது எதுக்கு பயன்படுத்தலாம்? 3 வகையில பண்றோம். ஆக்சிடென்ட் ஏற்படுத்தி ரத்தம் வெளியேறுவதை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படும். அதுக்கப்புறம் உடல் ரீதியாக இந்த பைல்ஸ் ப்ராப்ளத்தினால ரத்தம் போகிறது, பிளட் வாமிட்டிங், மகளிருக்கு ஏற்படக்கூடிய மென்சுவல் ப்ராப்ளத்தில் அதிக ப்ளீடிங் போகிறப்ப அப்படியே கையை வச்சுட்டு இது மாதிரி மார்னிங் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை, 2 டைம் 30 செகண்ட் 25 கவுண்ட் அப்படியே பண்ணிட்டு வந்தாங்கன்னா கிராஜுவலாக வந்து நார்மல் ஆயிரும். இதெல்லாம் ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த 4 பாயிண்ட்டும் எல்லாருமே நல்ல மெமரியில் வச்சுக்கணும். நீங்களும் பண்ணலாம், நண்பர்களுக்கும் பயன்படுத்தலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இப்போ வந்து வலிகள் வரும். கால் வலி, மூட்டு வலி, கால்களுக்கு இந்த கெண்ட சதை வந்து அப்படியே டக்குன்னு பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் வந்து கால்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கால்களுக்கு ரத்த ஓட்டம் சரியா போகலன்னா கால்கள் வந்து மரப்புத்தன்மை ஏற்படுறது, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் நிறைய இருக்கு. நிறைய இங்கே இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ அதிகமாக இருக்கிறது வந்து மூட்டு வலி. இங்கே இருக்கிறவங்க யாருக்கும் மூட்டு வலி இருக்கா சார்? நீ பெயின் நம்ம மூட்டு வலி இருக்கிற ஒருத்தரை மட்டும் வாங்க வாங்க சார். நான் இப்போ பார்த்துங்க, நல்லா பார்த்துங்க, இது முக்கியமான பாயிண்ட். இப்போ எல்லாருக்கும் வந்து ரிங் ஃபிங்கர், நம்ம உடல்ல வந்து ரிங் ஃபிங்கர் இருக்குல்ல, இந்த மோதிர விரல், நல்லா நினைப்போம். ரைட் சைடு காலில் இருக்கிற மோதிர விரல் வந்து ரைட் சைடு காலுடைய கனெக்ஷன். ரைட் சைடு காலில் இந்த மோதிர விரல் ரைட் சைடில் இருக்கு, அது ரைட் சைடு கால் கனெக்ஷன். லெஃப்ட் சைடில் உள்ள மோதிர விரல் லெஃப்ட் சைடு கால் கனெக்ஷன். எந்த காலில் சார் வலி இப்போ இருக்கா? இப்போ நடந்து பாருங்க, வலி இருக்கான்னு பாருங்கன்னு. இல்ல இப்ப வலி இருக்கிறவங்க வரணும். இப்ப யாருக்கு வலி? வாங்க சார். அப்பதானே கொடுத்தா குறைதானு தெரியணும்ல. அப்ப நீங்க பண்ணி பாக்குறது ஈஸியா இருக்கும். இப்ப இருக்கா சார் வலி? இந்த பாரு, இப்ப இந்த மாதிரி வலி இருக்கும்போது இந்த ரிங்க மோதிரத்தை கையிட முடியுமா? விட்டுங்க. இப்ப காலுடைய கனெக்ஷன் வந்து ரிங் பிங்கர். ரைட் சைடுல உள்ள ரிங் பிங்கர் ரைட் சைடு கால் கனெக்ஷன், லெஃப்ட் சைடுல உள்ளது லெஃப்ட் சைடு கால் கனெக்ஷன். இந்த பாருங்க, இந்த வந்து இந்த முட்டி இருக்கு பாருங்க, இந்த முட்டி வந்து நீயுடைய கனெக்ஷன். இப்படி வச்சுட்டோம்னா இதான் வந்து மூட்டுடைய கனெக்ஷன். இந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அந்த மூட்டு வலியை குறைக்கலாம். இந்த பாருங்க, அப்படியே வச்சு இந்த கட்டவரில் மேல வச்சு அப்படியே ரொட்டேஷனல் ப்ரெஷர். வலி இருக்கு அஞ்சு? ஆமா, அங்க வலி இருந்தா இங்க இருக்கும். வலி மூட்டுல இல்லாதவங்களுக்கு இங்க எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் வலி இருக்காது. அப்ப அங்க வலி இருக்குன்னா இங்க லேசா கொடுக்க 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 அந்த இடத்துக்கு வந்து ரீச் டு எனர்ஜி போக அந்த வலியை வந்து இயற்கையாக குணப்படுத்தும். இதை நீங்க எப்ப வேணாலும் பயன்படுத்திக்கலாம். யூ கேன் அப்ளை ப்ரெஷர் எனி டைம் எனி பிளேஸ். எனிவே, இப்போ காரில் போயிட்டு இருக்கோம், இறங்கும் போது வலி இருக்கு, அதை பயன்படுத்திக்கலாம். கோயிலுக்கு போகிறோம், உட்காந்து எழுந்திரிக்கும் போது வலி இருக்கு, அப்போ பயன்படுத்திக்கலாம். ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போகிறோம், அப்போ பயன்படுத்திக்கலாம். மூட்டு வலி வந்து எத்தனை வருஷம் வேணாலும் இருக்கலாம். மோர் தென் 25 வருஷமா இருக்கலாம், 10 வருஷமா இருக்கலாம், 15 வருஷமா இருக்கலாம். வீட்டில இருந்து வெளியில போகும்போது வலி இருந்துச்சு அப்படின்னா அப்போ 1 மணி நேரம் 2 மணி நேரம் இதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு இது பயன்படும். ரெண்டாவது, வலி இருக்கிறவங்க டெய்லி 30 செகண்ட் ரெகுலரா 2 மாசம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த வலியை சுத்தமாக குணப்படுத்துறது இது பயன்படும். ஜாயிண்ட்டுக்கு மேலே சார், மேலே மேலே இந்த ஜாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஜாயிண்ட் நடுப்புற வந்து அப்படி கட்டவரில் அப்படி கையை வச்சு அப்படியே ரொட்டேஷனல் ப்ரெஷர். இதை காட்டுறேன், இப்படி வச்சுங்க. இந்த பாருங்க, இப்படி இருக்கு பாத்தீங்களா சார், இந்த இந்த இதான் பாயிண்ட். இதுல கையை கட்டவரில் அப்படி வச்சுட்டோம். ஆமா, அப்படியே ரொட்டேஷனல் ப்ரெஷர். இந்த இடத்துல வலி இருக்கு. அப்ப இப்போ வலி இருக்கு, வலி இருக்கு. ஆமா, ஆனா இங்க வலி இல்ல இப்போ. ஆமா, அதான் இதுதான் பாயிண்ட். இங்க வலி இருக்கு, ஆனா இங்க வலி இல்ல. குறைஞ்சிடும், இந்த கொடுக்க கொடுக்க வலி குறைஞ்சிடும். ஈஸியா பயன்படுத்திக்கலாம். இப்ப நடந்து பாருங்க. இப்ப நீங்களே வந்து வீட்டுல இருந்து கிளம்புறீங்க, யோகா கிளாஸுக்கு வரணும், லேசா யாருக்காச்சும் வயசானவங்க லேசா வலி இருக்குன்னு வச்சுங்க, இந்த இடத்துல அப்படி கையை கட்டவரில் அப்படி வச்சுட்டு அப்படியே ஒரு 5 தடவை பண்ணிட்டீங்கன்னா வலி குறைஞ்சிரும். இது எப்பப்போ வலி வருதோ அப்பப்போ குறைச்சிக்கிட்டா நான் சிரமம் இல்லாம நம்ம போய்க்கலாம். நம்ம வேலையும் தடைப்படாது. வீட்டுல உள்ள பெரியவங்களுக்கும் பண்ணி விடலாம், அவங்களே சொல்லி கொடுத்துட்டு அவங்களே பண்ணிக்குவாங்க. இப்போ எப்படி இருக்கு வலி? ரைட், உட்காருங்க. அது இந்த பாயிண்ட்ல இருக்கும், அது ஒரு 2 நிமிஷம் கலந்து போயிடும் வச்சுங்க.
இது வந்து மூட்டு வலிக்கு நல்லா புரிஞ்சுங்க. இந்த மூட்டு வலி தான் நிறைய பேருக்கு இதை பயன்படுத்தலாம். மோர் தென் 10 வருஷமா மூட்டு வலி இருந்தாலும் 5 வருஷமா இருந்தாலும் டெய்லி 30 செகண்ட் அப்படியே பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ரீச் டு எனர்ஜி போகும்போது அது டேமேஜ் இல்லாம அந்த இடத்துக்கு சீரான ரத்த ஓட்டமும் ஆக்சிஜன் போகும்போது ரீஜெனரேட் ஆகும் நம்ம உடல். அதை பயன்படுத்திக்கலாம் மூட்டு வலிக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கால் வலி. இதை நல்லா கவனிச்சுக்கணும். இந்த விரல் வந்து காலுடைய கனெக்ஷன். இப்போ நடந்து போயிட்டு இருக்கோம், அன்எக்ஸ்பெக்டடா கீழே விழுந்துடுறோம் எதிர்பாராதமா. இப்போ மலைகள் இருக்கு, இல்லை வீட்டில் எல்லாம் பாத்ரூம் போறாங்க, அன்எக்ஸ்பெக்டடா வலிக்கிட்டு விழுந்துருவாங்க. வலிக்கிட்டு கீழே விழுந்துட்டாங்கன்னா ஏந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பக்கத்துல ஆள் இருந்தாதான் அவங்க வெயிட்டா இருப்பாங்க, தூக்குறதுக்கு ஆள் வேணும். நம்ம தனியா விழுந்துட்டோம்னா சில பேர் ரொம்ப நேரம்லாம் விழுந்து கிடக்காங்க வெயிட்ல, ஏந்திரிக்க முடியாம. அது மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. அப்ப அன்எக்ஸ்பெக்டா வலிக்கிட்டு விழுந்துடுறோம், காலில் ஏதோ அடிபட்டு போயிருது, கால் மாட்டிக்குது, ஏந்திரிக்க முடியாது நிறைய. அப்ப என்ன செய்யணும்னா இந்த விரல்களை நம்ம படுத்துக்கிட்டு இந்த விரல் இருக்கு பாருங்க, அப்படியே நல்லா ப்ரெஷர் இந்த எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ ஒரு கையில, இந்த காலு கீழே விழுந்துட்டு அப்படின்னா இந்த ரிங் பிங்கர்ல நல்லா மசாஜ் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த கால் மாட்டிக்கிட்டு அப்படின்னா இதுல நல்லா மசாஜ் கொடுக்கணும். அப்ப இது வந்து காலுக்கு சீரான ரத்த ஓட்டம், கால்கள் உள்ள நரம்புகள் வந்து ஸ்டிமுலேட் ஆகும், கால்களுக்கு உள்ள பிளட் வெசல்ஸ் ரத்த குழாய்கள் நல்லா ரத்த ஓட்டத்தை போகும், மஸ்குலர் சிஸ்டம் தசை மண்டலத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது ஈஸியா வந்து வலி இருக்காது, ஏந்திரிச்சிடலாம். அப்ப நம்ம கீழே விழுந்துட்டு மற்றவர்களுடைய உதவி இல்லாம நம்மளே ஏந்திரிக்கிறதுக்கு இந்த விரல்கள்ல மசாஜ் கொடுப்பதன் மூலம் நல்லா கொடுத்துட்டீங்க அப்படின்னு 4 பக்கம் 4 பக்கம் கொடுக்கணும். இப்படி வைக்கிறோம்ல, இது மேல் பகுதி, இது உள்பகுதி, இது லேட்டரல் சைடு, 2 சைடு. அப்ப நான் விரல்கள்ல நல்லா கொடுக்கும்போது கால் வலியும் குறைக்கும். இப்ப வந்து ஒரு பாயிண்ட் வந்து கால் வலி உள்ளவர்கள் டெய்லி வந்து இதுக்கு வந்து ஒரு 30 செகண்ட் மசாஜ் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கால்களில் வலிகளை குறைக்கிறதுக்கு பயன்படும். ஃபுல்லா இந்த கண்ட சதை அடிக்கடி புரிக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா குடும்பத்தில் உள்ளவங்கள யாருக்கும் அவங்களுக்கு வந்து நல்லா மசாஜ் பண்ணி விட்டீங்கன்னா சீரான ரத்த ஓட்டம் ஏற்படும், அந்த பிரச்சனையும் தீரும். 3வது வந்து இந்த மாதிரி கீழே விழுந்துடுறோம், ஏந்திரிக்க முடியல, அது மாதிரி சூழ்நிலையில் உள்ளவங்களுக்கும் இந்த விரலுக்கு நல்லா கொடுத்தோம்னா கால் வலியை குறைப்பதற்கு இது பயன்படும். ஆக இதுதான் நம்ம கால்னு நினைச்சுக்கணும். நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் இதில் சொல்லி கொடுக்குறது. ஏன்னா அக்குப்ரெஷர் வந்து பிகேசி சப்ஜெக்ட் 361 புள்ளி இருக்கு, ஆயிரக்கணக்கான புள்ளிகள் இருக்கு, எல்லாத்தையும் நினப்பு வச்சுக்க முடியாது. நமக்கு என்ன அன்றாட வாழ்க்கையில டே டு டே என்ன தேவையோ அதான். ஏன்னா இப்போ 2 வீலர்ல போயிட்டு இருக்காங்க, டக்குன்னு வலிக்கி விட்டுது, விழுந்துடுறாங்க, வண்டி மேலே விழுந்துருது, ஏந்திரிக்க முடியல. அந்த மாதிரி கால்கள் மாட்டும் போது இது கொடுத்துட்டோம்னா ஈஸியா வந்து ரிலீவ் பண்றதுக்கு நமக்கு பயன்படும். எல்லாருக்குமே இந்த பாயிண்ட் வந்து கால் வலிகளை துவக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட். நம்ம 5 விரல்ல தெரியும் உங்களுக்கு, ரிங் பிங்கர் வந்து கால் கனெக்ஷன், இதை நல்லா நினப்பு வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் பெயின். இப்போ யாருக்காவது ஷோல்டர் பெயின் இருக்கா சார்? இந்த ஷோல்டர் பெயின்னா இந்த பக்கம் வருது புரோசன் ஷோல்டர், தோள்பட்டை வலி அப்படின்னு சொல்றது. அதுக்கு வந்து இந்த பார்த்தீங்கன்னா சுண்டு வரல் நல்லா நினப்பு வச்சுக்கணும். இந்த லிட்டில் ஃபிங்கர் வந்து கையுடைய கனெக்ஷன். இந்த கைக்கு இந்த லிட்டில் ஃபிங்கர் ரைட் சைடுக்கு இது, லெஃப்ட் சைடுக்கு இது. இந்த கை வந்து சில பேருக்கு வந்து மரப்புத்தன்மை அடிக்கடி ஏற்படும், கைகள் வந்து சில பேர் வீக்கம் வரும், ரத்த ஓட்டம் குறைவா இருக்கும். அதுக்கு என்ன இந்த சுண்டு வரல்ல நல்லா மசாஜ் கொடுக்கணும். தொடர்ந்து இந்த சுண்டு வரல்ல நல்லா மசாஜ் கொடுத்து வந்தோம்னா இந்த கைகளில் ஏற்படக்கூடிய வலிகள், மரப்புத்தன்மை, ரத்த ஓட்டம் குறைவு, இதெல்லாம் வந்து சீரா வந்து நல்ல எந்த பிரச்சனையும் இல்லாம பாதுகாப்பதுக்கு உதவும். 2வது இந்த ஷோல்டர் பெயின். இந்த கட்டவரல்ல சுண்டு வரல பார்த்தீங்கன்னா மேலே ஒரு முடிச்சிருக்கும், இந்த இடம் விடுது, கை விடுது, ஏந்திச்சுங்க. இந்த சுண்டு வரல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அப்படி கட்டவரல வச்சு இப்படி கொடுத்துட்டோம்னு வச்சுங்க, இது வந்து ஷோல்டருடைய கனெக்டட். இந்த இடத்துல சில பேர் கையை அப்படி போவோம், இப்போ இதுக்கு மேலே இப்படி போகலாம் இப்படி போகலாம். இது பேர் வந்து புரோசன் ஷோல்டர்னு சொல்றது, பெரிய ஆர்த்திட்டின்னு சொல்றாங்க. இது பிடிச்சி அப்படியே பிடிச்சிக்கும் தசைகள். இது பெரும்பாலும் டயாபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு அதிகமாக பாதிக்குது. இந்த இடத்துல வச்சு அப்படியே ரொட்டேஷனல் ப்ரெஷர் இதை கொடுக்க ரீச் டு எனர்ஜி இங்கே போகும், கையை நல்லா மேலே தூக்குற அளவுக்கு கொண்டு போகலாம். இப்போ யாருக்கும் ஷோல்டர் பெயின் இல்லை, அதை பயன்படுத்திக்கலாம். இந்த பக்கம் கொடுக்கறது நம்ம இது மாதிரி அந்த இடத்துல வந்து வலி இருந்துச்சுன்னா இங்க கொடுக்கும்போது இங்க வலி இருக்கும், இங்க மெதுவா நீங்க அப்படியே பிரஷர் கொடுக்க இந்த வலியை வந்து நம்ம குறைக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து பயன்படும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 2வது முட்டி இருக்குல்ல, இது வந்து எல்போ. சில பேருக்கு டென்னிஸ் எல்போ, இந்த இடத்துல வலி அதிகமா இருக்கும். எந்த காரணத்தினால வலி இருந்தாலும் அதை பத்தி பிரச்சனை இல்லை, வலியை குறைக்கணும், அதுதான் நமக்கு உள்ளது. அப்ப இந்த இடத்துல உள்ளதுக்கு இந்த பாயிண்ட், இந்த இடத்துல வந்து நல்லா அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வலியையும் குறைக்கலாம். சில பேருக்கு இந்த இடத்துல ரிஸ்ட்ல வலி இருக்கும், அது லாஸ்ட் இந்த நகத்துக்கு மேல கொடுக்கறது. ஆக ஒவ்வொரு விரல்லையும் 3 ஜாயிண்ட் இருக்கும். இது ஒரு ஜாயிண்ட், இது ஒரு ஜாயிண்ட், இது ஒரு ஜாயிண்ட். மேல உள்ள ஜாயிண்ட் எல்போவுடைய கனெக்டடு, நடுப்புற உள்ள ஜாயிண்ட், மேல உள்ளது ஷோல்டர், சென்டர்ல உள்ளது எல்போ, கடைசியா உள்ளது ரிஸ்ட். இந்த 3 ஜாயிண்ட் பயன்படுத்திக்கலாம். இது முள்ள கைன்னு நினைச்சுக்கிட்டு இந்த இடத்துல மசாஜ் அப்படியே பண்ணோம்னா இந்த கை வலிகள், கைகளுக்கு ரத்த ஓட்டம் குறைவு, கையை அடைப்படி சில பேருக்கு வீங்கி போயிடும், அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாத்தையும்
போக்குவதற்கும், சீரான ரத்த ஓட்டம் கைகளுக்கு ஏற்படுத்துவதற்கும், கையில உள்ள நரம்பு மண்டலம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும், பிளட் வெசல்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும், வலியை குறைப்பதற்கு இது பயன்படும். அப்ப நமக்கு நாம சொல்லுங்கம்மா, விரலுக்கு எல்லா விரலுக்கும் மசாஜ் கொடுத்துட்டு ரத்த ஓட்டம் நல்லா போகும். ஆமா, விரல்களில் வீக் ஆகும்னா எல்லா விரலுக்கும் அப்படியே வச்சு எல்லா விரலுக்கும் டெய்லி கொடுக்க உடல்ல எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். இதுதான் இதனுடைய சிஸ்டம். இப்ப யாருக்கும் பேக் பெயின் இருக்கா? யாருக்கும் முதுகு வலியாகமா? முதுகு வலிக்கும் பாத்தீங்கன்னா இந்த கட்டவரல் இருக்கு பாருங்க, இதுல இருந்து இது வரைக்கும் கட்டவரல்ல வந்து பேக் சைடு வந்து ஸ்பைனல் கார்டு, இதுல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் வந்து ஸ்பைனல் கார்டுன்னு சொல்றது. இந்த இடத்துல நல்லா நம்ம மசாஜ் பண்றதோட பண்ணுவதன் மூலம் அந்த பேக் பெயினை வந்து குறைக்கலாம். வாங்கம்மா, இந்த பக்கம் வலி இருக்குமா? அந்த சைடா நடுப்பறையா? கையை கொடுங்க. இந்த இடம் இருக்கு பாருங்க, இது வந்து லம்பார் அப்படின்னு சொல்றது. லம்பார் சேக்கரல்ல தான் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வரும். இது ரெண்டாவது வலிகள் வந்து சென்டர்ல இருக்கணும். இந்த பக்கம் வர்றது வந்து கிப் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்றது. எவ்வளவு நலமா இருக்கு? சரி சரி ரைட். இந்த இடத்துல வலி இருக்கா? இப்போ கையை மடக்கிறோம்ல, இந்த இடம் இதுதான் வந்து லம்பார், இது வந்து கழுத்து. அப்ப இந்த இடத்துல வந்து மசாஜ் கொடுக்க அங்க பெயின் தான் இங்க வலி இருக்கும். அங்க குறையுதாம்மா நிற்கும் போது? எத்தனை நாளா இருக்கு இந்த வலி? இருக்கு. இப்ப இந்த பாருங்க, அதே இந்த இடத்துல கொடுத்தோம்னா வலி இருக்காது. இங்க கொடுக்குறோம்னு வச்சுக்க, இது அதிக வலியை கொடுக்காது, அந்த இடத்துல அதிக வலி இருக்கும். இது அங்க பெயின் இருந்தா இங்க வலி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு போயிடும். இப்ப குறைஞ்சிருக்குமா வலி? இப்ப அங்க குறைஞ்சிருக்காமா? கொஞ்சம் அஞ்ச வலி இல்லை பாருங்க, அங்க வலி குறைஞ்சுன்னா இங்க வலி இருக்காது. எங்க பிரச்சனை இருக்கு அங்க பண்ணா போறோம் சார். இந்த சைடுனா இந்த கையை, அந்த சைடுனா அந்த கையை, அவ்வளவுதான். உங்களுக்கு வேற எதுவும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டியது இல்லை. அது நடுமுதுகம் இதாமா, முதுகு ஸ்பைனல் கார்டு தான். எங்க இருந்தாலும் இது வந்து நமக்கு வந்து ஸ்பைனல் கார்டு. இந்த ஸ்பைனல் கார்டுங்கிறது இதான். இந்த ஸ்பைனல் கார்டுக்கு இந்த இடத்துல உள்ளது அப்படியே கொடுக்குறோம். இப்ப நடந்து பாருங்கம்மா, வழி எப்படி இருக்கு பாருங்க, நல்லா நடங்க அப்படியே. எவ்வளவு குறைஞ்சிருக்கு? இல்ல எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 50% பரவாயில்லன்னா எப்படி சொல்லுங்கம்மா. இப்படி இல்ல, அங்க வலி இருக்குல்ல, இங்க கொடுத்தா 5 வலி குறைஞ்சாதான் அங்க ஃபுல்லா போகும். நெருப்பு பிடிச்சிருக்கு, ரைட், உட்காருங்க. இது மாதிரி நம்ம வந்து பயன்படுத்துறது. இந்த கழுத்து வலி யாருக்கு இருக்கா சார்? கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி, ஆமாம்மா. நெக் பெயினுக்கு பாத்தீங்கன்னா இதான் வந்து நம்ம முகம், இது வந்து கழுத்து, பேக் ஆஃப் நெக்கு. இதை நீங்க சிம்பிளா கம்ப்யூட்டர் பண்ற செல்ல அதிக நேரம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கழுத்து ஸ்டிப் ஆயிடும், ஸ்டிப் நெக்கு. இந்த வலி இருக்கும், அந்த பாருங்க அப்படியே வச்சு இப்படியே இந்த நகத்துக்கு மேல கட்ட வரல அப்படி வச்சிட வேண்டியது. இப்படி வச்சு அப்படியே பண்ணிட்டு வந்தோம்னா கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி, கழுத்து திருப்ப முடியாமை போன்ற பிரச்சனைகளுக்கு பயன்படும். 2 பக்கம் இருந்தா 2 பக்கம் பிரஷர் கொடுக்கணும். இதுல என்ன ஒரு கவனிக்கணும் அப்படின்னா, இங்க வலி இருந்தா இங்க கையை வைக்கும் போது வலி இருக்கும், அதனால அழுத்தம் கொடுக்காம விட்டுறக்கூடாது. மெதுவா கொடுக்க அந்த வலி வந்து கிராஜுவலா குறையும். எந்த பக்கமா இருக்கு? இப்ப இருக்காம வலி? இப்ப பாருங்க, இந்த இடத்துல வச்சுட்டோமா, இப்ப இந்த இடத்துல வச்சுட்டு கழுத்து வலிக்கு அப்படியே பிரஷர். கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி, கழுத்து திருப்ப முடியாம போன்ற பிரச்சனைகளுக்கு இது கொடுக்கும். அதுதான் இந்த லிட்டில் பிங்கரும் இந்த பக்கம் கொடுக்குமா. ஆமாமா, இந்த பாயிண்ட் வந்து கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி, கழுத்து திருப்ப முடியாமை போன்ற பிரச்சனைகளுக்கு நம்ம பயன்படுத்தலாம். இப்ப இல்லையம்மா, கழுத்து வலி குறைஞ்சிருக்கு. ஆமா, இந்த விரலை நல்லா கொடுங்க. இந்த லிட்டில் ஃபிங்கர்ல கொடுத்தீங்கன்னா கை வலி வந்து உங்களுக்கு வந்து நல்லா ரிலீஃப் ஆயிடும். ஆமாம்மா, அதுதாம்மா. இந்த வலி இந்த இருக்குல்ல, இந்த இடத்துல கொடுக்கும்போது இந்த ஷோல்டர் பெயின், இந்த வலி வந்து நல்லா குறைஞ்சிடும். எடுத்து தர்றோம்மா உங்களுக்கு.
வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்பி விட்ருவோம். எல்லாரும் எடுத்துட்டு எல்லாருக்கும் அனுப்பி விடலாமா? இதை கொடுத்துட்டு நீங்களே எடுக்க வேண்டியதில்லை, கிட்டக்க எடுத்துட்டா உங்களுக்கு ஈஸியா போயிடும். இப்ப பாருங்கம்மா கை வலி எப்படி இருக்கு. ஆமா உட்காருங்க. ஆமா பண்ணி இப்ப நல்லா கவனிச்சுக்கலாம் சார். இப்ப வந்து நம்ம பாக்குறது நல்லா கவனிச்சுங்க. இப்ப சொல்லி கொடுக்கறதெல்லாம் வந்து விலை மதிக்க முடியாத ஒரு பாயிண்ட். வலி வர்றப்பதான் நம்ம கஷ்டம் தெரியும். எங்கேயாச்சும் வலி வந்துட்டு எங்கேயாச்சும் அவசரம் போனா 2 வீலர் ஓட்ட முடியாது. மூட்டு வலி வந்துட்டுனா கொஞ்சம் தூரம் கோயிலுக்கு போறோமா நடக்க முடியாது. அப்பதான் வந்து சில பேரு கீழே உட்காந்துட்டு எழுந்திரிக்கும் போதெல்லாம் கண்ணீர் விட்டு எழுக்கிறாங்க. சின்ன சின்ன பாயிண்ட்டுகள், அந்த கஷ்டங்கள்ல நம்ம உட்காந்துக்கிட்டே வந்து சிம்பிளா பயன்படுத்திக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, கையில வந்து இந்த லிட்டில் ஃபிங்கர் சுண்டு விரல் வந்து கையினுடைய கனெக்ஷன், மோதிர விரல் வந்து காலுடைய கனெக்ஷன். ரைட் சைட்ல நினைப்பு வச்சுக்கணும். லெஃப்ட் சைட்ல இருக்கலாம். லெஃப்ட் சைடு லிட்டில் ஃபிங்கர், லெஃப்ட் சைடு கை கனெக்ஷன், ரிங் ஃபிங்கர் வந்து காலு கனெக்ஷன். இதை நல்லா நினைப்பு வச்சுக்கணும். அடுத்தது வந்து கட்டவரல். கட்டவரலுடைய பேக் சைடு இருக்கு பாருங்க. பேக் சைடு இது வந்து ஸ்பைனல் கார்டு, முதுகு தண்டுவடம். மேல இருந்து 3 பகுதி இருக்கும். சர்வைக்கல், தொராசிக்கல், லம்பார், சேகரல். மேல கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி, கழுத்து திருப்ப முடியாததுக்கு நடுப்புற அழுத்தம் கொடுத்தோம்னா நடு முதுகு, லாஸ்ட்ல அழுத்தம் கொடுத்தோம்னா முதுகு வலி. இதை நல்லா அப்படியே மசாஜ் பண்ணி விட்டோம்னா முதுகு வலியை நல்லா குறைக்கலாம். வலி 10 வருஷமா இருக்கலாம், 15 வருஷம், அது பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது வலி அதிகமா இருக்குன்னா உடனடியாக வலியை குறைப்பதற்கு இதை பயன்படுத்தலாம். நீண்ட நாள் இருக்கிறவங்க டெய்லி 30 செகண்ட் வீட்டில் இருக்கும்போது இந்த பக்கம் நல்லா ப்ரெஷர் கொடுத்துடுவாங்க. முதுகு தண்டுவடத்துக்கு சீரான ரத்த ஓட்டமும் ஆக்சிஜன் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த வலியை குறைப்பதற்கு இது உதவும். மற்ற எந்த சிகிச்சை எடுத்துட்டு வந்தாலும் அதோட சேர்த்து இதையும் பண்ணும்போது விரைவாக குணப்படுத்துவதற்கு நமக்கு வந்து இது உதவும். இதை பயன்படுத்திக்கலாம். அடுத்தது முதல்ல சொல்லி கொடுத்த பாயிண்ட் நல்லா ஞாபகம். மயக்க நிலைக்கு அடுத்தது சின்ன மூச்சு திணறல், அடுத்தது டென்ஷன், படபடப்பு தன்மை அது கொடுத்தது. உடலிலிருந்து வெளியேறக்கூடிய ரத்தத்தை கட்டுப்படுத்துவது கொடுத்துருக்கோம். மூட்டு வலிக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஷோல்டர் பெயினுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம். கால் வலி கொடுத்துருக்கு, கை வலி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஸ்பைனல் கார்டுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹெட் ஏக், தலைவலி, டிப் ஆஃப் த தம்பிங்கர். இந்த இடம் பாரு நுனிப்பகுதி, இந்த கட்டவலுடைய நுனிப்பகுதி, இந்த இடம் இப்ப கை வைக்கணும்ல, இந்த இடத்துல வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து லெஃப்ட் சைட்ல உள்ள தலைவலியை குறைக்கும். இந்த பக்கம் கொடுத்தா ரைட் சைட்ல உள்ள தலைவலியை குறைக்கும். கையால கொடுக்கும்போது மிதமான அழுத்தம் வந்து கிடைக்காது. நம்ம இந்த மாதிரி பேனா இருந்துச்சுன்னா கடைசி பகுதியை பால் பண்ண வச்சு இப்படி வச்சு அழுத்தம் கொடுத்து அப்படியே ரொட்டேஷனல் ப்ரெஷர் இப்படி கொடுக்கணும். இது கொடுக்கும்போது தான் அந்த ரீச் டு எனர்ஜி எங்க போகும், தலைப்பகுதிக்கு போறதுனால அந்த தலைவலியை குறைப்பதற்கு பயன்படும். இது எந்த இடத்துல எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பாயிண்டை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆக இப்ப சொல்லி கொடுத்த பாயிண்ட்லாம் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஏற்படுகிற பிரச்சனையை தீர்ப்பதுக்கு உள்ளது. இதை எல்லாருமே வந்து நல்லா நினப்பு வச்சுக்கிட்டு ரெகுலரா பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து நல்லா பயன்படும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இப்ப வந்து இந்த கைத்தட்டல் பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பயிற்சி. எல்லாருமே வந்து யோகா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கைகளை வந்து நல்லா தட்டுறது மூலம் என்ன ஆகும்னா இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கு தொடர்புடைய புள்ளிகள் வந்து இயற்கையா வந்து கையிலேயே இருக்கிறது. அதுதான் இந்த பிக்சர். இது வந்து எப்ப போட்டது அப்படின்னா 1997 முத சென்னைக்கு வரும்போது இந்த 5 ரூபாய்க்கு ஒரு புக்கு போட்டோம், ஃபர்ஸ்ட் எய்ட் ரெமடின்னு. அப்ப போட்டு தான் எல்லா இடத்துக்கும் இதை கொடுத்தது. நிறைய ஹார்ட் டாக்டருக்கெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த யோகா பயிற்சி வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இங்க கீழே இருக்கும்போது ஒரு கிளாஸ் நடத்தி கொடுத்தேன். மோகனரங்கன் சார் அழைச்சிட்டு வந்து அப்ப நடத்தி அப்பயும் இந்த ஃபர்ஸ்ட் எய்டு பயிற்சி தான் நடத்தி கொடுத்தது. இப்போ அப்போ வந்தவங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க இருக்கீங்களா சார்? ஆமா, அப்ப வந்து அது இருந்துச்சு. அந்த சாரு சொல்லி அப்புறம் வந்து எல்லாருக்கும் வந்து அந்த பயிற்சி வந்து சொல்லி கொடுத்தோம். அதுக்கப்புறம் சார் தான் சொன்னாரு வீட்டுல வந்து நடத்தும் போது, சாரு வீட்டுல வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் 4 மணிலேருந்து 8 வரைக்கும் புற்றுப்ளக்ஸாலஜி அக்கு பிரஷர் வந்து ட்ரீட்மெண்ட் போட்டிருக்கோம். யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க ஏதாவது மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, சக்கரை வியாதி, எந்த வியாதியா இருந்தாலும் மருந்து இல்லாம சிகிச்சை கொடுக்கறது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். தேவையானவங்க வந்து எடுத்துக்கலாம். எல்லா பிரச்சனைக்கும் மெடிசன் இல்லாம புற்றுப்ளக்ஸாலஜி அக்கு பிரஷர் வர்மக்கலை மூலமாக உங்களுக்கு முழுமையா நிவாரணம் தேவைப்படும். எல்லாரும் தான் சார் வீடு தெரியும். இதை கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க வரலாம். செவ்வாய்க்கிழமை தோறும் 4லேருந்து 8 வரைக்கும் அங்கே கிளினிக் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த கை தட்டுறதுனால என்ன பயன் அப்படின்னா, கை தட்டுறது வந்து ஒரு நிமிஷம் நல்லா தட்டுறதுனால கையில இப்ப சொல்றது மாதிரி கையில எல்லாமே இருக்கு. நம்ம உடல்ல என்னன்னா பிறந்ததுல இருந்து இறப்பு வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா ஃபங்க்ஷன் ஆகுறது நம்ம உடல் ஒண்டி தான். உலகத்திலே வேற எதுவுமே கிடையாது. ஒவ்வொருத்தரும் முதல்ல வந்து நம்ம உடலை பற்றி ஒரு 10 நிமிஷம் தெரிஞ்சுக்கணும். நம்ம உடல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. இட்லி, தோசை, வடை, பொங்கல், பூரி, புரோட்டா எல்லாம் சாப்பிடுறோம். அது உள்ள போய் ப்ராசஸ் ஆகி வேற பொருளா மாற்றப்படுது. அப்போ ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து இறப்பு வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா ஃபங்க்ஷன் ஆகுது நம்ம உடல் தான். இப்பதான் விஞ்ஞான கருவிகள்
ஆட்டோமேட்டிக்கா ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. 10 வருஷம், 20 வருஷம், 50 வருஷம், 100 வருஷம், 120 வருஷத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஹார்ட், ஆட்டோமேட்டிக்கா ஃபங்க்ஷன் ஆக இருதயம், ஆட்டோமேட்டிக்கா ஃபங்க்ஷன் ஆகுது கிட்னி, இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் ஆனாதான் நம்ம உயிரோட இருக்க முடியும். ஒவ்வொரு உறுப்புகளும் ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு ஹார்ட் போயிட்டுன்னு வச்சுக்க உயிர் இருக்காது. லங்ஸ் 1 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்னு போச்சுன்னா உயிர் இருக்காது. அப்ப என்ன ஆகுது, அந்த உடல் உறுப்புகளை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கொள்ள வேண்டும். 24 மணி நேரத்துல நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாப்பா ஒரு 10 நிமிஷம் டெய்லி ஒதுக்கி அதுக்கு இந்த யோகா, மெடிடேஷன், சின்ன சின்ன பயிற்சிகளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா வாழ்ற பிறந்ததுல இருந்து இறப்பு வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கணும். அதான் முக்கியம் உள்ளது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நோய் பிரச்சனை இல்லாதவங்களே வீடே கிடையாது. அது மாதிரி சூழ்நிலையில் இருக்கு. புது புது வியாதிகள் வருது. டயாபெட்டிஸ் வராம கட்டுப்படுத்தலாம், உயர் ரத்தம் வராம கட்டுப்படுத்தலாம். நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு யோகா, மெடிடேஷன், இந்த அக்குப்ரெஷர், மருந்து இல்லாத மருத்துவ முறைகள்லாம் நிறைய இன்னைக்கு உதவும். அதனால ஒவ்வொருவரும் நம்ம உடலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, நுரையீரல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, கிட்னி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இது பாதிப்பு ஏற்பட்டா என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஆரோக்கியமா வைத்துக்கொள்ள பயன்படும். இதுல முக்கியமா என்னன்னா நம்ம இருக்கிறதுல இருந்து நரம்பு மண்டலம் 72,000 நர்வ்ஸ் கனெக்டட் ஹியூமன் பாடி, அது எல்லாமே கைகளில் இருக்கிறது. அதே மாதிரி ரத்த குழாய்கள் எல்லாமே கனெக்டட் கையில இருக்கு. மஸ்குலர் சிஸ்டம் கையில இருக்கு. மொத்தம் வந்து 10 உறுப்புகளை தான் நம்ம இயக்கிறது. ஹார்ட், ஸ்பிளீனு, கிட்னி, யூரினரி பிளாடர், லிவர், கால் பிளாடர், லெங்ஸ், ஸ்டமக்கு, ஸ்மால் இன்டெஸ்டின், லார்ஜ் இன்டெஸ்டின், இந்த 10 உறுப்புகள்ல வர்றதா டிசீஸ். புதுசா எதுவும் வர்றதில்லை. அப்ப இதெல்லாம் கனெக்டட் கையில இருக்கு. இந்த கை தட்டுறது 10 உறுப்புகள் தூண்டப்படுகிறது. 7 நாளமில்லா சுரப்பிகள் தூண்டப்படுகிறது. தசை மண்டலம் தூண்டப்படுகிறது. நரம்பு மண்டலம் தூண்டப்படுகிறது. பிளட் வெசல்ஸ் மண்டலம் தூண்டப்படுகிறது. நிணநீர் சுரப்பி, அதுதான் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம கொடுக்கிறது. இதெல்லாம் தூண்டப்படுவதன் காரணமாக உடல் சீரான ரத்த ஓட்டம் உடலுக்கு ஏற்படும். அதன் மூலமாக இரத்த குழாய்கள் விரிவடைந்து எல்லா பகுதிகளுக்கும் ரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் செல்வதன் மூலம் உடல்ல எந்த பகுதியில் நச்சு பொருள்கள், கழிவுப் பொருள்கள், இறந்த செல்கள் இருந்தாலும் அவை படிப்படியாக உடலை விட்டு வெளியேறுவதற்கும் நம்ம ஆரோக்கியம் திரும்புவதற்கும் பயன்படுது. அதுலதான் இந்த கைத்தட்டல் பயிற்சி, நடைப்பயிற்சி, யோகாசனம், மெடிடேஷன், அக்குப்ரெஷர், இதெல்லாம் வந்து நம்ம உடல்ல உள்ள கழிவுகளை வெளியேற்றி சீரான ரத்த ஓட்டத்தை, ஆக்சிஜனை உடல்ல எல்லா பகுதியும் கொடுப்பதன் மூலம் உடல் மீண்டும் ஆரோக்கிய நிலைக்கு திரும்புறது தான் இந்த சிஸ்டம். அதனால நம்ம பிறந்ததுல இருந்து இறப்பு வரைக்கும் வாழ்கின்ற குறுகிய காலத்துல ஆரோக்கியமானதான் முக்கியம். அதுக்கு தான் இந்த பயிற்சி முறையில 24 மணி நேரத்துல ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம டெய்லி 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஒதுக்கி ஆரோக்கியத்தை பாதுகாத்தோம்னா நம்ம ஆரோக்கியமா வாழலாம். கைத்தட்டுதல் பயிற்சி பண்ணிட்டோம் அப்படின்னா தூக்கம் வராது, சோர்வு இருக்காது, இம்யூனிட்டி பவர் நல்லா இருக்கும் உடல்ல. பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது நைட்டு ஃபுல்லா, கை தட்ட அவங்க வந்து நேரம் தெரியாம நைட்டு ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. கை தட்டாம பக்கத்துல உட்காந்து பாத்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. இதை கவனிக்கலாம். அதே போல கால் பயிற்சி, ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜின்னு சொல்றது, நம்ம உடல்ல உள்ள உறுப்புகளுடைய தொடர்புடைய புள்ளிகள் எல்லாமே கால் பாதங்கள்ல உள்ளது. ஒரு கால் தான் மனிதனுக்கு, ஒரு செடிக்கு வேறு எப்படி முக்கியமோ அதே மாதிரி கால் பகுதி முக்கியமானது. கையில தட்டுறோம். கால்கள்ல தான் நரம்பு மண்டல தொடர்புடைய புள்ளிகள் காலில் கனெக்டட் இருக்கு. தசை மண்டலத்துக்குரிய புள்ளிகள் இருக்கு. ரத்த குழாய் தொடர்புடைய புள்ளிகள் இருக்கு. ஆர்கான் தொடர்புடையது இருக்கு. எண்டோகிரின் சிஸ்டம் பாயிண்ட் இருக்கு. லிம் கிளாண்ட் பாயிண்ட் எல்லாமே கால் பகுதியில் இருக்கு. எர்த்து வந்து பிக்கெஸ்ட் மேக்னெட். நடைபயிற்சி பண்ணுவதன் மூலம் செருப்பு இல்லாம நடந்தோம்னா 100% நல்லது. இன்றைய காலகட்டத்தில் சுற்றுப்புற சூழ்நிலை காரணமா செருப்பு இல்லாம சில நேரங்கள் நடக்க முடியாது. அப்ப கால்கள்ல நடக்கும்போது என்ன ஆகும்னா எல்லா உறுப்புகளுக்கும் அழுத்தத்தின் காரணமாக தூண்டப்படுவதால் உடல்ல சீரான ரத்த ஓட்டமும் ஆக்சிஜன் எல்லா உடலுக்கு செல்றதுனால கழிவுப் பொருள்கள், நச்சு பொருள்கள் வெளியேற்றி ஆரோக்கியமா வாழ்வதற்கு இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பயன்படும். அந்த மெத்தட் அடிப்படையில் தான் எல்லா வியாதிகளுக்கும் கால் பாதங்கள்ல அழுத்தம் கொடுத்து நோய்களை குணப்படுத்தவும் ஆரோக்கியத்தை பாதுகாப்பது இந்த ரிஃப்ளெக்ஸாலஜியை நம்ம ட்ரைனிங் நடத்துறோம், பயிற்சியும் கொடுக்குறோம். இதுல வந்து ஆரோக்கியமா இருக்கிறவங்க வாரத்துக்கு 1 நாள், மாசத்துக்கு 2 நாள் இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி எடுத்துட்டு வர நம்ம உடல்ல கழிவுப் பொருட்கள், நச்சு பொருள் வெளியேறி ஆரோக்கியமாக பயன்படும். ஒண்ணு, டிசீஸ் இருக்கிறவங்க 5 நாள் ரெகுலரா அதை எடுத்துட்டு வர்றது மூலம் எல்லா நோய்களையும் குணப்படுத்தலாம். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தலாம், உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தலாம், தைராய்டை குணப்படுத்தலாம், மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, ஆஸ்மா எல்லாத்துக்கும் வந்து நம்ம கால்பாத சிகிச்சையை பயன்படுத்தலாம். அதனால வந்து இந்த பயிற்சியில வந்து நேரத்தை அதிகரித்துக்காம உங்களுக்கு 10 பாயிண்ட் சொல்லி கொடுத்துருக்கோம். இதை வந்து நீங்க நல்லா திரும்ப திரும்ப வந்து பண்ணுங்க. எது சந்தேகம் இருந்தால் தொடர்பு கொண்டு கேட்கலாம். அதனால இந்த நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி முறை அடுத்த செக்ஷன் வந்தால் வேற விளக்கமா அதுக்கு வந்து 3/4 மணி நேரம் ஆகும். 40 நிமிஷம் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி தனியாக வந்து சொல்லி கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு உங்களுக்கு விருப்பப்பட்ட அங்கேயே வந்து இலவச மருத்துவம் யாராருக்கு வேணுமோ செஞ்சு தரணும்னு சொல்லிக்கொண்டு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெரிய நன்றி, வணக்கம்.